மதுரையின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலமாக திகழும் காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் புனரமைப்பு பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மந்தகதியில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்த சத்தியம் தொலைக்காட்சியின் ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அண்ணல் காந்தி எந்த மண்ணில் தனது ஆடம்பரமான ஆடைகளை துறந்து எளிமையான அரையாடைக்கு மாறினாரோ அதே மண்ணில் தான் அவர் சுடப்பட்டு இறக்கும் தருவாயில் அணிந்திருந்த இரத்தம் தோய்ந்த அவரது ஆடைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. காந்தியின் வாழ்வில் மதுரை மண் பிரிக்க முடியாத அளவிற்கு பின்னி பிணைந்து கிடக்கிறது. 20 முறை தமிழகத்திற்கு வந்த தேசப்பிதா காந்தியடிகள் 5 முறை மதுரைக்கு வந்திருக்கிறார். அகிம்சையின் வலிமையை உலகிற்கு போதித்த அந்த மாமனிதன் நினைவாக நாட்டிலேயே முதலில் மதுரையில் தான் நினைவு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது. 1959 ஆண்டு ஏப்ரல் 15ஆம் நாள் அன்றைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை தொடங்கி வைத்தார். மொத்தம் 13 ஏக்கர் பரப்பளவுள்ள காந்தி நினைவு அருங்காட்சியகம் இன்றைக்கும் மிக கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. இந்த அருங்காட்சியகம் 4 பிரிவுகளாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 3வது பிரிவில் தான் காந்தியடிகள் இறுதி நாளின் போது அணிந்திருந்த வேஷ்டி இரத்தக்கரையுடன் இன்றும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. சுமார் 60 வருடங்கள் கடந்த நிலையில் காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தமிழக அரசு சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை புனரமைப்பு செய்ய நிதி ஒதுக்கீடு செய்தது. ஆனால் பணிகள் தொடங்கி 2 வருடமாக மந்தகதியில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். இது குறித்து மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நாகேஸ்வரன் நமது செய்தியாளரிடம் கூறுகையில், பொதுப்பணித்துறையிலிருந்து நிதிகளும் ஒதுக்கியுமே வெள்ளையடிக்கின்ற பேர்லயே ஒரு 2 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு காந்தி விஷயத்துல வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா, முக்கியமா முதலமைச்சரோ துணை முதல்வரோ வந்துட்டு போனாங்கன்னா உடனே அந்த வேலைகள் நடக்கும்ன்றது எனக்கு ஒரு எண்ணம். அதனால பொதுமக்களும் ஏமாந்து போகக்கூடாது, வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களும் ஏமாந்து போகக்கூடாது. சுதந்திரம்ன்றது எப்படி வாங்கினான்றது தெரிஞ்சுக்கணும். படிக்கிற பள்ளி குழந்தைகளுக்கும் அது விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு இந்த செய்தி போய் சீக்கிரமா அருங்காட்சியகம் விரிவாக்கப்படுத்தி காந்தியடிகளோட ரத்தக்கரப்பட்டது பொருட்காட்சி எல்லாமே விரிவாக்கமா எல்லாரும் பயன்பட்டு அதோட வரலாறு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து அதை சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. இந்த பணிகளை மேற்கொண்டு வரும் பொதுப்பணித்துறையின் பாரம்பரிய கட்டுமான சீரமைப்புத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது வருகின்ற மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களுக்குள் பணிகள் அனைத்தும் நிறைவடைந்துவிடும் என்றும் அதற்கு பிறகு முறைப்படி காந்தி நினைவு அருங்காட்சியக நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் இது குறித்து காந்தி நினைவு அருங்காட்சியக செயலாளர் நந்தாராவ் நமது செய்தியாளரிடம் கூறுகையில், பொதுப்பணித்துறை வேலையை நிறைவு செய்துவிட்டால் தாங்கள் உடனடியாக காட்சிப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு அடுத்த சில வாரங்களுக்குள் காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை மக்களின் பார்வைக்கு திறந்து விடுவோம் என தெரிவித்தார். தற்போது புனரமைப்பு பணி காரணமாக அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள வினோவா குடலில் தற்காலிகமாக மிகச் சிறிய அளவில் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் பெரிய ஏமாற்றத்தை அடைகின்றனர். எனவே தமிழக அரசு இதனை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து விரைவில் இந்த பணியை முடித்து அருங்காட்சியகத்தை மக்களின் பார்வைக்கு திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கார்த்திக் சங்கருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.